நீங்கள் நிம்மதியாக இல்லாததற்கு இந்த 3 விஷயம் தான் காரணம். இதில் 3வது விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. முதல் விஷயம் இயற்கை பேரிடர்களால் ஏற்படுற துன்பம். அதாவது சுனாமி வருது, இந்த கோவிட் வந்தது, சில நேரங்களில் புயல் வரும். ஆனால் இந்த விஷயம் தினமும் நடக்கிறது இல்லை. வாழ்க்கையில் எப்பயோ ஒரு சில நாட்கள் வரும். 2வது விஷயம் மனிதர்களாலேயும் பிற உயிரினங்களாலேயும் உருவாகிற துன்பம். இப்போ ஒரு கொசு கடிச்சு அதுவும் துன்பம் தான். நடந்து போகும்போது ஏதோ ஒரு விலங்கு நம்மளை கடிக்கிறதுக்கு வருதுன்னா அதுவும் துன்பம் தான். பிற மனிதர்கள் நம்மளை பிசிக்கலாக ஹார்ம் பண்ணால் அதுவும் துன்பம் தான். ஆனால் இந்த விஷயமும் டெய்லி நடக்காது. ஆனாலும் நீங்கள் நிம்மதியாக இல்லை. ஏன்னா அதுதான் இந்த 3வது விஷயம், நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்கின்ற துன்பம். இன்றைக்கி பெரும்பாலானவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நிம்மதியாக இல்லைன்னா அதுக்கு இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் எப்பயோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த கர்மாவை வச்சு தினசரி அதையே சிந்தனை பண்ணி அவங்களையே அவங்க துன்பத்துக்கு உள்ளாக்குறாங்க. இதற்கு காரணம் அவங்களுடைய மனசை எப்படி கையாளணும்னு தெரியல. உங்களுடைய மனதை நீங்கள் சரியாக கையாள தெரிஞ்சால் அதுதான் சொர்க்கம். உங்களோட மனசு உங்களுக்கு கையாள தெரியலனா அதுதான் நரகம். அதற்கு தான் நம்ம சிவயோகத்தில் உங்களுடைய உடல், மனம், உணர்ச்சி, உயிர் சக்தியை எப்படி கையாளுறதுன்னு கற்றுக் கொடுக்குறோம். தினசரி ஒரு மணி நேரம் இதற்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த பயிற்சிகளை பண்ணிங்கன்னா உங்களோட நிம்மதியை உங்களை தவிர வேறு யாராலையும் திருட முடியாது, நீங்கள் அனுமதிக்காத வர.